பூ வளர்ந்த நேரத்தினை வண்டறியும், பொழுதளர்ந்த நேரத்தினை புல்லறியும், சேய் பிறந்த நேரத்தினை தாயறிவாள், செந்தமிழே நின் பிறப்பை யார் அறிவார் என்று செந்தமிழினுடைய பிறப்பை அனாதி காலமாக சொல்லுவார்கள். தமிழோடு சேர்ந்து தோன்றிய ஒரு பாரம்பரிய கலை சிலம்பம். கைத்தடி என்றே அதற்கு பெயர். எப்பொழுதும் கையில் தடி வைத்திருப்பார்கள். வீர மரபாக இருந்தார்கள். தடி போர்க்கலைக்காகவும், தடியில் மேல் ஈட்டி வைத்துக்கொண்டு காவல் காப்பதற்காகவும், விலங்குகளுக்கு வேட்டையாடுவதற்காகவும், தமிழர்களுடைய வாழ்வியலில் எல்லா இடங்களிலும் சிலம்பம் ஏதாவது ஒரு வகையில் பொருந்தியே இருந்திருக்கிறது. பெண்களானாலும் சிறிய குழந்தைகளானாலும் எல்லோருடைய கையிலும் ஒரு தடியை கொடுத்தே பழக்கி இருக்கிறார்கள். வயதாகும் பொழுது கூட, தன் கால்களுக்கு வலுவில்லாத பொழுது கூட அவர்களுக்கு வரும் இடர்களையவும் தனக்கு ஆதரவாக இருக்கவும் சிலம்பம் அவர்களுக்கு கைத்தடியாக இருந்திருக்கிறது. அப்படியாக எல்லா நிலைகளிலும் பயன்பட்டு கொண்டிருந்த சிலம்பம் இன்று வழக்கொழிந்து மிக குறுகிய அளவிலே இருக்கின்ற பொழுது, ஒரு ஊரில் 3-4 பேர்கள் சிலம்பக்கலையை கற்று அதை பயிற்சி செய்து அதில் பெயர் பெறுவது என்பது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். ஆனால் இங்கு ஒரு ஊரே எல்லாரும் கூடி சிலம்பம் கற்று வருடத்துக்கு ஒரு முறை சொக்கநாச்சியம்மன் கோவில் திருவிழாவின் பொழுது ஊரே மொத்தமாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகள் முதல் இளமட்டம் வரையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வரை எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு தெரிந்த சிலம்பத்தில் இருக்கின்ற எல்லா வித்தைகளையும் இங்கு காட்டி ஒரு நாள் நிகழ்ச்சியாக மாற்றியிருக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய சாதனை. அச்சாதனையின் பகுதிகளை எல்லாம் காண்போம். இந்த ஆரம்பம் புதுசு, வரலாறு பெருசு, என்ன மானுட குலமோ எங்க புகழ தொட்டது கிடையாது. சாயிர பொழுது